வணக்கம். டிவி நேயர்களுக்கு, குறிப்பாக மாணவர்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். +2 10th +2 ரிசல்ட் ஸ்டேட் போர்டு சிபிஎஸ்சி ரெண்டும் வந்தாச்சு. இப்போ அடுத்தது என்ன படிக்கணும் என்பது எல்லா குடும்பத்திலையும் இப்போ ரொம்ப ஹாட்டாக போகிற டாப்பிக்கு. ஸோ என்னெல்லாம் படிக்க இருக்குது அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் விலாவாரியாக இப்போ சொல்ல இந்த 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 நேர்காணல் மூலமாக சொல்ல விரும்புகிறேன். குறிப்பாக ஐஐடி மெட்ராஸ் பொறுத்தவரையில் 3 விதமாக உள்ளே வரலாம். ஒன்று ஜேஇ மெயின்ஸ் படித்து ஜேஇ அட்வான்ஸ் படித்து பிடெக் ப்ரோக்ராமுக்கு வரலாம். ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட்டை படிச்சுட்டு பிஎஸ் மெடிக்கல் சயின்சஸ் அண்ட் இன்ஜினியரிங் கோர்ஸு, இது 3வது பேட்ச் அட்மிட் பண்ண போகிறோம். இந்த வருஷம் பிஎஸ் இன் கெமிஸ்ட்ரி பண்ணுறோம். அதையும் இப்போ அதுலேயும் ஜாயின் பண்ணலாம். அது ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட்டு, அதை எழுதுகிறவங்க வரலாம். அடுத்தது நம்மளோட ரொம்ப பிரபலமான ஒரு பிஎஸ் ஆன்லைன் ப்ரோக்ராம். ஆன்லைன்னா அது ஹைப்ரிட் ப்ரோக்ராம். அது பிஎஸ் டேட்டா சயின்ஸ் இருக்குது, பிஎஸ் எலக்ட்ரானிக் சிஸ்டம் இருக்குது. இது ரெண்டும் ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுதி உள்ளே வரலாம். இதுக்கு 3 தடவை அட்மிஷன், வருஷத்தில் 3 அட்மிஷன்ஸ் நடக்குது. இப்போ இது மட்டும் நீங்கள் +1 +2 படிக்கிற காலத்துலேயே அந்த ஆகஸ்ட் செப்டம்பர்லேயே நீங்கள் இந்த பரீட்சையை எழுதி கிளியர் பண்ணியிருந்தேன்னா இப்போ அட்மிஷன் கிடச்சிருக்கும். ஆனால் இல்லைன்னா இப்போ கூட அந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு எங்களோட ஆன்லைன் சைட்டில் போய் அந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை எழுதிட்டு அதில் கிளியர் ஆனீங்கன்னா நீங்கள் இந்த பிஎஸ் டேட்டா சயின்ஸ் அண்ட் பிஎஸ் எலக்ட்ரானிக் சிஸ்டம் ஜாயின் பண்ணலாம். அது ஜேஇ அவசியம் இல்லை. அதுக்கு ஜேஇ மெயின்ஸ் பாஸ் பண்ணிவிட்டு ஜேஇ அட்வான்ஸ்டுக்கு குவாலிஃபை ஆனால் போகிறோம். ஜேஇ அட்வான்ஸ்டு எழுதுறதுக்கு குவாலிஃபை ஆனவங்களுக்கு ஆல்ரெடி நாங்கள் 2.5 லட்சம் பேர் கிட்டத்தட்ட இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் பிஎஸ் டேட்டா சயின்ஸ், பிஎஸ் எலக்ட்ரானிக் சிஸ்டம் நீ எது வேணால் ஜாயின் பண்ணலான்னு அட்மிஷன் ஆஃபர் லெட்டர் ஆல்ரெடி அனுப்பிச்சாச்சு. அது மாதிரி சில பேர் ஜேஇ மெயின்ஸ் பாஸ் பண்ணிவிட்டு ஜேஇ அட்வான்ஸ்டுக்கு எழுதுறதுக்கு குவாலிஃபை ஆனவங்க அவங்களும் இந்த பிஎஸ் டேட்டா சயின்ஸ், பிஎஸ் எலக்ட்ரானிக் சிஸ்டம் நேராக ஜாயின் பண்ணலாம். இந்த பிஎஸ்ங்கிறது ஐஐடி மெட்ராஸோட டிகிரி. இதை வச்சுருந்தா அடுத்தது அவங்க கேட் எக்ஸாம் எழுதி எம்டெக் வரலாம், பிஹெச்டி போகலாம், நிறையா வேலை வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி ஏஐசிடிஇ 2 கோர்ஸ் ஒரே சமயம் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இவங்க சாயங்கால வேலையில் இந்த பிஎஸ் டேட்டா சயின்ஸோ பிஎஸ் எலக்ட்ரானிக் சிஸ்டமோ பண்ணிட்டு பகலில் வேறு இன்னொரு காலேஜில் இன்னொரு டிகிரியும் பண்ணலாம். 2 டிகிரி ஒரே டைமில் பண்ணலாம். ஸோ இத்தனை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களுக்கு இருக்குது. குறிப்பாக நான் பிடெக் பற்றி இன்னும் கொஞ்சம் பேச விரும்புகிறேன். இந்த வருஷம் புதுசாக 2 பிடெக் ஆரம்பிக்கிறோம். ஒன்று பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், இன்னும் கம்ப்யூட்டேஷனல் இன்ஜினியரிங். ரெண்டு பிடெக் ப்ரோக்ராம் புதுசாக ஆரம்பிக்கிறோம் இந்த வருஷம். அதே மாதிரி பிஎஸ் இன் கெமிஸ்ட்ரி, அதாவது 4 வருஷம் பிஎஸ் ப்ரோக்ராம் இன் கெமிஸ்ட்ரி ஆரம்பிக்கணும். கெமிஸ்ட்ரி ஏன் இந்த தடவை ரொம்ப இம்பார்ட்டண்ட்னா, இன்றைக்கி எல்லோரும் இன்றைக்கி பெருசாக போகிறது இதில் பேட்ரி டெக்னாலஜி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி பல இடத்துல கெமிஸ்ட்ரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பேட்ரி டெக்னாலஜி ரொம்ப மிக முக்கியம். அதுக்கு பேசிக் கெமிஸ்ட்ரி தான். இது மாதிரி பல இன்ஜினியரிங் துறையிலையும் சரி, பல சயின்ஸ் துறையிலையும் கெமிஸ்ட்ரி ரொம்ப முக்கியமாக இருக்கிறதுனால நாங்கள் பிஎஸ் கெமிஸ்ட்ரி ப்ரோக்ராம் இந்த வருஷம் புதுசாக ஆரம்பிக்கிறோம். அது ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட் வழியாக அவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இதையும் தாண்டி எங்களோட மெடிக்கல் சயின்சஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்குது. புதுசாக போன வருஷம் டேட்டா சயின்ஸ் அண்ட் ஏஐ அந்த கோர்ஸ் ஆரம்பித்தோம். அது ஜேஇ அட்வான்ஸ் மூலமாக வரணும். ஸோ இது மாதிரி பல விதமாக நீங்கள் உங்கள் ஐஐடிஎம் அனைவருக்கும் ஐஐடி மெட்ராஸ் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணலாம். ஜேஇ பாஸ் பண்ணாமையும் ஜாயின் பண்ணலாம், ஜேஇ பாஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணலாம், ஜேஇ மெயின்ஸ் பண்ணி வரலாம், ஜேஇ அட்வான்ஸ் பண்ணி வரலாம். ஸோ இது மாதிரி பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். குறிப்பாக இந்த வருஷத்தில் நாங்கள் இன்னும் ஒரு 2 புதுமையான அட்மிஷன் ப்ராசஸ் இந்த தடவை உருவாக்கியிருக்கோம். ஒன்று போன வருஷம் ஸ்போர்ட்ஸில் தேர்ச்சி பெற்றவங்களுக்கு, ஒரு நேஷ்னல் லெவலில் ஜெயித்தவங்களுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் எக்ஸலன்ஸ் அட்மிஷன் அப்படிங்கிற க்ரைட்டீரியாவில் ஸ்போர்ட்ஸ் பீப்புளை போன தடவை அட்மிட் பண்ணோம். கிட்டத்தட்ட 5 நேஷ்னல் சாம்பியன் போன வருஷம் வந்தாங்க. இந்த வருஷம் இன்னும் நிறையா வருவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி இந்த வருஷம் புதுமையாக ஃபைன் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரல் எக்ஸலன்ஸ் அட்மிஷன் ஐஐடி மெட்ராஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இதில் நீங்கள் ஆல் இண்டியா ரேடியோவில் பி கிரேடு வாங்கியிருக்கிறவங்க, ஆல் இண்டியா ரேடியோ காம்படிஷன் க்ரியேட் பண்ணியிருக்கிறவங்க, அதே மாதிரி சிசிஆர்டி ஃபெலோஷிப் வாங்கியிருக்கிறவங்க, பால் புரஸ்கார் வாங்கியிருக்கோம். இந்த மாதிரி நிறையா நேஷ்னல் லெவலில் என்னெல்லாம் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் காம்படிஷன்ஸ் இருக்கோ அது ஒரு லிஸ்ட் இருக்குது. நீங்கள் அந்த சைட்டில் போய் பார்க்கலாம். அதில் நீங்கள் அவங்க தேர்ச்சி பெற்றிருந்தாங்கன்னா அவங்க ஜெஇ எழுதணும். ஆனால் அவங்களுக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு அட்மிஷன்
சீட்ஸ் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஸ்கோப், அதாவது ஒலிம்பியாடில் பாஸ் பண்ணவங்க அவங்க ஜெயியே எழுத வேண்டாம், அவங்க ஒலிம்பியாடில் பாஸ் பண்ணவங்களுக்கு அவங்களுக்கும் ஒரு ப்ரொவிஷன் இந்த வருஷம் கொடுத்துருக்கோம். ஸோ இது மாதிரி பல விதமாக நீங்கள் ஐஐடி மெட்ராஸில் ஜாயின் பண்ணலாம். இது ஒரு பக்கம். அடுத்ததாக இன்றைக்கி வந்து ஜென்ரலாக எந்த இன்ஜினியரிங் டிசிப்ளினை செலக்ட் பண்ணுறது. எல்லா இன்ஜினியரிங் டிசிப்ளினும் இன்றைக்கி ஒரு 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 உச்சக்கட்டமாக இன்றைக்கி வந்து எல்லா இன்ஜினியரிங் டிசிப்ளின்லேயும் நல்ல தேர்ச்சி பெற்ற ஆள்கள் தேவை. ஒரு இன்றைக்கி வந்து எம்ப்ளாயபிள் யூத் அப்படிங்கிறது எல்லா இன்ஜினியரிங் டிசிப்ளின்லேயும் அது வந்து தேவைப்படுறது. அதனால் எந்த செய்வதே திருந்த செய், கற்பதே நன்றாக படி அப்படிங்கிறதுனால நீங்கள் நன்றாக படித்தீங்கன்னா நிச்சயமாக எந்த டிசிப்ளினில் இருந்தாலும் உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஒரு முக்கியமாக இப்போ வந்து நாங்கள் பார்க்குறது என்னென்னா, இப்போ நீங்கள் உங்களுக்கு இமீடியட்டாக உங்களுக்கு இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஏஎம்எல், ஒருத்தர் சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு அவங்க ஒரு சாஃப்ட்வேர் ஜாபுக்கு போகிறாங்கன்னா அவங்க இமீடியட்டாக நிறையா சம்பாதிக்கலாம். ஆனால் 30 வருஷத்தில் எவ்வளோ அவங்க சம்பாதிப்பாங்கங்கிற போது, அப்படி ஒரு கால்குலேஷன் பண்ணுற போது 30 வருஷம் கழிச்சு அவங்களோட நிலைமை எப்படி இருக்குங்கிற போது சிவில் இன்ஜினியர்ஸும் கம்ப்யூட்டர் சயின்ஸும் எல்லாருமே ஒரே நிலைமையில் இருக்கலாம். அப்படி தான். ஏன்னா இன்றைக்கி வந்து சிவில் இன்ஜினியரிங் நிறையா தேவை, சிவில் இன்ஜினியர்ஸ் தேவை, நேவல் ஆர்கிடெக்ட்ஸ் தேவைன்றது. ஸோ நீங்கள் எந்த பயோ சயின்டிஸ்ட் நிறையா தேவை, நிறையா ட்ரக்கு கண்டுபிடிக்கணும், நிறையா ஃபார்மாவில் நிறையா ஜாப் இருக்குது. இது மாதிரி ஒவ்வொரு டிசிப்ளின்லேயும் நிறையா அவங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இதுக்காக நாங்கள் ஐஐடி மெட்ராஸில் ஒரு பாட்காஸ்ட் ஆரம்பிச்சிருக்கோம். நீங்கள் ஐஐடி மெட்ராஸ் சைட்டில் வந்தால் தெரியும். அந்த பாட்காஸ்ட்டில் ஒவ்வொரு இன்ஜினியரிங் பற்றியும் அதில் இருக்கிற சில எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அதை பற்றி பேசுவாங்க. இந்த வருஷம் நிறையா இன்ஜினியரிங் கவர் பண்ண முடியும்னு தெரியல இந்த அட்மிஷனுக்குள்ளே. பட் அடுத்த வருஷம் அட்மிஷனுக்குள்ளே அட்லீஸ்ட் ஒரு 100 பாட்காஸ்ட் இன்டர்வியூ போடலான் இருக்கோம். ஏன்னா எல்லா மக்களும் அவங்க பேரண்ட்ஸ், குறிப்பாக பெற்றோர்கள் குழந்தைகளோடு சேர்ந்து உட்காந்து அந்த டிசிப்ளின், அந்த இன்ஜினியரிங் டிசிப்ளினை பற்றி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அக்ரிகல்ச்சரை பற்றி ஒரு பாட்காஸ்ட் ஆல்ரெடி போட்டாச்சு, ஏஐ பற்றி ஒன்று போட்டாச்சு. பட் இதே மாதிரி எல்லா துறைகள்லையும் இதை போட்டு அந்த துறையை பற்றி ஒரு நல்ல ஒரு அதில் என்ன இருக்குது, அதனால் என்ன வேலை வாய்ப்பு, அடுத்தது எப்படி அது போகும், இதை பற்றி ஒரு நல்ல புரிதல் இருந்தால் ஒரு இன்ஃபார்ம்டு டெசிஷன் அவங்க எடுப்பாங்க. ஸோ இது வந்து எங்களோட எஃபர்ட்டு. அதையும் தாண்டி ஆஸ்க் ஐஐடிஎம் அப்படின்னு ஒரு நீங்கள் சர்ச் பண்ணால், நெட்டில் சர்ச் பண்ணால் கிடைக்கும். ஆஸ்க் ஐஐடிஎம் அப்படின்னு ஒன்று போட்டிருக்கோம். அதில் நீங்கள் உங்களோட கேள்விகள்லாம் கேட்கலாம். அதுக்கு நாங்கள் இங்கே இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் வந்து நாங்கள் பதில் சொல்லுவோம். இதெல்லாம் வந்து பல விதமாக இப்போ இதெல்லாம் எஃபர்ட்ஸ் எடுத்திருக்கோம். குறிப்பாக மாணவர்களுக்கு அடுத்தது என்ன செய்யணும், அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, அடுத்த கட்ட டெசிஷன் என்ன எடுக்கணுங்கிறதுக்கு இதெல்லாம் உதவும்னு நாங்கள் நம்புகிறோம். கடைசியாக வந்து இப்போ ஜெஇ அட்வான்ஸ்டு, ஜெஇ மெயின்ஸ் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க, எந்த இன்ஸ்டியூட் போகணும், எப்படி அந்த சாய்ஸ் ஃபில் பண்ணணும், உங்களுக்கு பார்த்தா நீங்கள் வந்து சாய்ஸ் வந்து கிட்டத்தட்ட 100கணக்கான சாய்ஸஸ் நீங்கள் அங்கே ஃபில் பண்ணலாம் ஜெஇ போர்ட்டலில். நீங்கள் எப்படி ஃபில் பண்ணணுன்னா உங்களுக்கு எது பிடிக்கிறதோ அதை முதல்ல ஃபில் பண்ணிவிடுவாங்க. ஸோ நீங்கள் ரேங்க்கை பார்க்காதீங்க, உங்களுக்கு எது பிடிக்கிறதோ அதை ஃபில் பண்ணிகிட்டே வாங்க. பிடிக்காததை ஃபில் பண்ணாதீங்க. ஏன்னா பிடிக்காதது கிடைச்சாலும் உங்களுக்கு அது படித்து பிரயோஜனம் இல்லை. எதெல்லாம் பிடிக்கிறதோ அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்ச சாய்ஸஸில் நீங்கள் ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்கள். நிறையா ஃபில் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் குறைச்சலாக ஃபில் பண்ணால் அந்த சீட்லாம் ஃபில் ஆகிடுச்சுன்னா உங்கள் ரேங்க்குக்கு கிடைக்காம போயிடும். அதனால் எவ்வளவு முடியுமோ நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். எதெல்லாம் பிடிச்சதோ அதெல்லாம் படிங்க. அதுதான் என்னோட இது. ஏன்னா சில பேருக்கு கம்ப்யூட்டர்ஸ் பிடிக்கும், சில பேருக்கு ஏரோஸ்பேஸ் பிடிக்கும். இப்போ நடந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் நமக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிறது என்னென்னா, எல்லாமே நம்ம வந்து இந்தியாவில் பண்ண டெக்னாலஜிஸ் பலது அதில் உபயோகமாக இருக்குது. அதில் ஏரோஸ்பேஸ் இருந்திருக்கு, மெக்கானிக்கல் இருந்திருக்கு, எலக்ட்ரானிக்ஸ் இருந்திருக்கு, கம்யூனிகேஷன் இருந்திருக்கு, ஓரளவு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருந்திருக்கு, எம்பெடட் சிஸ்டம் இருந்திருக்கு, ஸோ சிவில் கட்டமைப்புகள் இருந்திருக்கு. ஸோ இது மாதிரி பல ட்ரோன் டெக்னாலஜிஸ் இருந்திருக்கு. இது மாதிரி நம்ம பேசிகிட்டே போகலாம். இது மாதிரி ஸோ இது ஒரு ஆப்ரேஷன் சிந்தூர் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும். ஏன்னா என்ன படிக்கலாங்கிறது, எதை படித்தாலும் அதை திருந்த படித்தால் அதுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு இருக்குது. நம்ம நாட்டுக்கு சேவை செய்கிற ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்குங்கிறது என்னோடய நம்பிக்கை. ஸோ
நீங்கள் இந்த சாய்ஸ் ஃபில் பண்ணுறதே உங்களுக்கு என்ன பிடிக்குன்னு பாருங்கள், ரேங்கை பார்க்காதீங்க, ஃபில் பண்ணிகிட்டே வாங்க. போன வருஷத்துக்கு கட் ஆஃப் ஒரு மாதிரி இண்டிகேட்டிவாக இருக்கும். அதை வச்சு உங்களுக்கு ஏதாவது ஒரு சீட் கிடைக்கிற அளவுக்கு நீங்கள் சாய்ஸஸை நீங்கள் ஃபில் பண்ணலாம். எல்லா சாய்ஸஸையும் நீங்கள் ஆர்டர் பண்ணி ஃபில் பண்ணுற அளவுக்கு அந்த வெப்சைட்டில், இந்த ஜேஇ வெப்சைட், ஜோசா வெப்சைட்டில் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ எல்லோரும் ஒரு இன்ஃபார்ம்டு டெசிஷன் பண்ணுங்கள். பேரண்ட்ஸுக்கு திருப்பி என்னோடய வேண்டுகோள், தயவு செய்து உங்கள் ஐடியாஸை நீங்கள் என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை குழந்தையை படிக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. குழந்தை என்ன படிக்கணும்னு நினைக்கிறதோ அதை அந்த குழந்தையை படிக்க விடுங்க. இதான் என்னோட அன்பான வேண்டுகோள். நிச்சயமாக அதான் திருப்பி அதுக்காக தான் நான் ஆப்ரேஷன் சிந்தூரை பற்றி சொன்னேன். ஏன்னா எல்லாருக்கும் அது இப்போ எல்லோரும் அதை பார்த்துருக்காங்க. ஆப்ரேஷன் சிந்தூரில் நீங்கள் எடுத்தீங்கன்னா வெறும் கம்ப்யூட்டர் சயின்ஸாக ஐடியை வச்சு அந்த ஆப்ரேஷன் சிந்தூர் முடிச்சிருக்கவே முடியாது. இதில் ஏன்னா நேவி இன்வால்வ் ஆகிருக்கு, ஏர்ஃபோர்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கு, நல்ல ஏர்ப்ளேன், நல்ல ட்ரோன் பண்ணியிருக்கணும். எத்தனையோ டெக்னாலஜி சேர்ந்து இன்றைக்கி நம்ம நாட்டை காப்பாற்றிருக்கு. அதனால் இதுவே உங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கணும். எந்த துறையை எடுத்தாலும் அதுக்கு நல்ல வேலை வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக இன்றைக்கி ஏரோஸ்பேஸ் இன்ஜினியர், ஏ ஃபார் அக்ரிகல்ச்சர் ஏரோஸ்பேஸில் ஆரம்பித்து ஓ ஃபார் ஓஷன் இன்ஜினியரிங் மட்டும் எல்லா ஃபீல்டுலேயும் உங்களுக்கு நேவல் ஆர்கிடெக்சர், ஓஷன் இன்ஜினியரிங், பயோ சயின்சஸ் எல்லாத்துலேயும் நமக்கு பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதனால் உங்களுக்கு எது பிடித்ததோ அதை செய்யுங்கள். மற்றவங்க இது செய்கிறாங்கன்னு பார்க்காதீங்க. இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், இன்றைக்கி நம்ம இப்போ ஒரு 20-25 வயசில் உங்களுக்கு மாதத்துக்கு 50,000-60,000 ரூபா இருந்தால் போகும். உங்களுக்கு 30 வருஷம் கழிச்சு உங்கள் குழந்தை காலேஜ் போகிறதே அந்த டைமில் தான் உங்களுக்கு பணம் நிறையா தேவைப்படும். அதனால் லாங் விஷனில் எது ஸ்டேபிள் ஜாப்னு பார்க்கணும். ரைட், ஐடி ஜாப், சிஎஸ் ஜாப் இருக்குது. நீங்கள் சிஎஸ்ஸில் படிச்சுட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸில் படிச்சுட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதோட ஸ்டெபிலிட்டி ஜாஸ்தி. வேறு எதையோ படிச்சுட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்தீங்கன்னா அதோட ஸ்டெபிலிட்டி கம்மி. அதனால் இப்போ சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு முதல்ல கம்ப்யூட்டர் அளவுக்கு உங்களுக்கு ஜாப் கிடைக்காது. ஆனால் 30 வருஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவங்க என்ன சம்பாதிச்சாங்களோ அதே அளவு நீங்களும் சம்பாதிச்சிருக்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு சிவிலில் நல்ல ஸ்டேபிள் ஜாப் இருக்கும். உங்களோட பேரண்ட் ஃபீல்டில் நீங்கள் எதை படிக்கிறீங்களோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இதை மனசில் வச்சுக்கணும். ஏன்னா இன்றைக்கி அந்த டெசிஷன் இருக்கிறதே, நம்ம ஏதாவது ஒரு இன்ஜினியரிங் படிப்போம், ஒரு ஐடி ஜாப் போவோம்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஒரு இன்ஜினியரிங் படித்தீங்கன்னா அதை நல்லா டீப்பாக நல்லா அதை கம்ப்ளீட்டாக தரவாக படிச்சிங்கன்னா பிற்காலத்தில் உங்களுக்கு அது ரொம்ப உபயோகமாக இருக்கும். அந்த இன்ஜினியரிங்லேயே நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்குங்கிறது என்னோட கருத்து. பிஎஸ் கெமிஸ்ட்ரி இந்த வருஷம் தான் ஆரம்பிக்கிறோம். நிச்சயமாக அதுக்கு வரவேற்பு இருக்குங்கிறது எங்களோட ஆய்ந்த கருத்து. அது ஏன் அதை ஆரம்பித்தோங்கிறதுக்கு தான் சொன்னேன். இன்றைக்கி கெமிஸ்ட்ரி இல்லாத எந்த ஃபீல்டுமே இன்றைக்கி கிடையாது. எல்லா இதுலேயும் ஏதோ ஒரு இடத்துல கெமிஸ்ட்ரி டச் பண்ணுறது. இப்போ சிப் பண்ணுறோன்னா அதில் கெமிக்கல் இருக்குது, அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இருக்குது, அது ஃபைனலாக கெமிஸ்ட்ரியிலேருந்து தான் உருவாச்சு. ஸோ இன்றைக்கி பேட்ரிங்கிறது ஒரு பெரிய ரிசர்ச். எனக்கு எக்கச்சக்கமாக அதில் ரிசர்ச் பண்ண இருக்குது, எக்கச்சக்கமாக அது. அதே மாதிரி பல இதில் ஃபேஸ் சேஞ்ச் மெட்டீரியல்ஸ், எனர்ஜி, கார்பன் ரிடக்ஷன் ஆஃப் கார்பன், வாட்டர் பியூரிஃபிகேஷன், இது மாதிரி நீங்கள் எந்த ஃபீல்டை தொட்டாலும் அதில் கெமிஸ்ட்ரியோட காம்பனண்ட் இருக்குது. மெடிசினல் கெமிஸ்ட்ரிங்கிறது பெருசாக போயின்ட்டுருக்கு. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் அதனால தான் நாங்கள் கெமிஸ்ட்ரிக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பிஎஸ் இன் கெமிஸ்ட்ரி, பிஎஸ் இன் ஃபிசிக்ஸ் முன்னாடியே இருக்குது, பிஎஸ் இன் கெமிஸ்ட்ரி இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். பிஜி படிக்கிறதுக்கு அவங்க கேட்டு பரீட்சை எழுதணும். கேட் பரீட்சை எழுதினா பிஜி இங்கே படிக்கலாம். அதுக்கு முன்னாடியே அதான் நான் சொன்னேனே, அவங்க இப்போ அங்கே வெளியில் யூஜி படிச்சுட்டு சாயங்காலம் அந்த பிஎஸ் டேட்டா சயின்ஸை ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை பாஸ் பண்ணிட்டா ஜாயின் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பெரிய கஷ்டமான பரீட்சை கிடையாது. இப்போ கிட்டத்தட்ட 1000 மேலே அரசு பள்ளி மாணவர்கள் நம்மளோட பிஎஸ் டேட்டா சயின்ஸ் அண்ட் பிஎஸ் எலக்ட்ரானிக் சிஸ்டமில் இருக்காங்க. போன வருஷம் ஸ்டாக் படி ஒரு 5-6 பசங்க இதில் இருக்காங்க, பிடெக்கும் பண்ணிகிட்ருக்காங்க. பிஎஸ் டேட்டா சயின்ஸ் இதில் இருக்கிறது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நாங்கள் பல கிராமங்களுக்கு, பல டவுன்ஸுக்கு போய் இந்த பிஎஸ் டேட்டா சயின்ஸை பற்றி அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். அவங்களுக்கு நிறையா அது ப்ரோக்ராம் நடந்திருக்கு. நிறையா பேர் அந்த பரீட்சை எழுதுறதுக்கு இப்போ முன் வந்திருக்காங்க. நிறையா பேர் எழுதி பாஸும் பண்ணி நிறையா பேர் உள்ளவும் இப்போ அட்மிட்டும் ஆகியிருக்காங்க. ஸோ இதை கண்டினியூ நாங்கள் பண்ணுவோம். எங்களை பொறுத்தவரையில் டேட்டா சயின்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் சிஸ்டம்ஸ் ஒரு உலகத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் நிறையா வேலை வாய்ப்பு இருக்குது. அது நல்லபடியாக அது நல்லா படித்தவங்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது நம்புகிறோம். அதனால் இப்போ ஜேஇ
அதுக்கு அட்டெம்ப்ட் பண்ணி அது பண்ண முடியாத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாத மாணவர்களுக்கு இந்த டேட்டா சயின்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் சிஸ்டம் நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்குங்கிறது என்னோட நம்பிக்கை. குறிப்பாக இந்த யூஜி முடிஞ்சு பிஜி போகிறதுக்கு ஒரு எக்ஸாம் இருக்குது, கேட்டுன்னு, கிராஜுவேட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இன் இன்ஜினியரிங். அந்த கேட் எக்ஸாமில் டாப் 10 ரேங்க்ஸ் இன் டேட்டா சயின்ஸ் ஏஐ பேப்பரில் நம்ம பிஎஸ் டேட்டா சயின்ஸ் பசங்க 3 பேர் இருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு இந்த கோர்ஸ் எவ்வளவு ரிகரஸாக இருக்குங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு உதாரணம். இங்கே வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸில் ஒன்று கெமிஸ்ட்ரினா பேட்ரி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கப்புறம் மெக்கட்ரானிக்ஸில் மெக்கானிக்கல் ப்ளஸ் எலக்ட்ரானிக்ஸ், அதில் தான் அந்த பவர் ட்ரெயின் அதெல்லாம் இருக்குது. அப்புறம் மோட்டார்ஸ், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் மோட்டார்ஸ் அது நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் எம்பெடட் ப்ரோக்ராமிங், அதாவது பேசிக்காக கம்ப்யூட்டர் சயின்ஸு, அதில் நிறைய எம்பெடட் ப்ரோக்ராமிங் அது மாதிரி இது இருக்குது. அப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இது ஏன்னா அந்த இது ஸ்ட்ரக்சர்லாம் க்ரியேட் பண்ணுறது. கொஞ்சம் வந்து மெட்டீரியல் சயின்ஸ், ஏன்னா என்ன மெட்டீரியல் போடலாம், வெயிட்டை குறைக்கலாம், இது மாதிரி பண்ணலாம், அதாவது ஆன்டி கரோஷன், ஏன்னா பேட்ரி வந்து கீழே இருக்குது, அதில் மாய்ஸ்சர் பட்டுலாம். ஸோ இது மாதிரி. அப்புறம் இன்ஜினியரிங் டிசைன் தான் இப்போ ஏத்தர் எனர்ஜி இப்போ ஐபிஓ போயிருக்காங்க. அது நம்ம ஐடி மெட்ராஸ் இன்குபேட்டட் கம்பெனி தான். அவங்க ஸ்கூட்டர் டிசைன் பண்ணியிருக்காங்க, எலக்ட்ரிக் ஸ்கூட்டர். ஸோ இது மாதிரி இன்ஜினியரிங் டிசைனில் ஒரு சிஸ்டம்ஸ் லெவல் திங்கிங், எப்படி இதை டிசைன் பண்ணலாம், எங்கே போடலாம், எப்படி அது ஈஸ்தட்டிக்ஸ், இது மாதிரியான பல இது. ஸோ இது மாதிரி ஒரு 9 இப்போ ஆல்ரெடி ஒரு 7-8 டிசிப்ளின் சொல்லிட்டேன். இந்த எல்லா டிசிப்ளினுமே ஒரு ஈவி பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.